வசந்தம் தொலைக்காட்சியின் வித்யா வசந்தம் கல்வி சேவையினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே. இன்று நாம் தரம் 8 உள்ள மனிதனின் உடல் தொகுதிகள் தொடர்பான பாடலகை பற்றி கற்க இருக்கின்றோம். இன்றைய பாடலகில் நாம் கற்க உள்ள விடயங்களை நோக்குகின்ற பொழுது மனிதனின் கழிவகற்றும் அங்கமும் கழிவு பதார்த்தங்களும் தொடர்பாக கற்க இருக்கின்றோம். அதேபோல் மனிதனின் சிறுநீரக தொகுதி சார்பாக கற்க இருக்கின்றோம். அடுத்ததாக மனித நரம்பு தொகுதி தொடர்பாக கற்க இருக்கின்றோம். அடுத்ததாக மனிதனின் தோல் தொடர்பாக கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, நாங்கள் தரம் 7 மனித உடல் தொகுதிகள் சார்பான சில விடயங்களை கற்றிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் தரம் 7 கற்ற மனித உடல் தொகுதிகளை பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய சமீபாட்டு தொகுதி தொடர்பான விடயங்களை நாம் தரம் 7 கற்றிருக்கின்றோம். அதேபோல் மனிதனுடைய சுவாச தொகுதி தொடர்பான விடயங்களையும் நாம் தரம் 7 கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது இங்கே உங்களுக்கு திரையில் சில படங்கள் காட்சியளிக்கப்படுகின்றது. பிள்ளைகள், இந்த படத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த மேற்படி மனித செயற்பாடுகளின் போது மனித உடலில் இருந்து வெளியேறுகின்ற பதார்த்தங்கள் எவை உடனடியாக ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள சொல்லணும். சரி, குட். அந்த வகையில் இங்கே முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது வெளிச்சுவாசம் காணப்படுகின்றது. இந்த வெளிச்சுவாச செயற்பாட்டின் போது கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் நீராவியும் வெளிவிடப்படுவதை நாம் அறியலாம். அதேபோல் இரண்டாவதாக வியர்வை காட்டப்படுகின்றது. இங்கே வியர்வையில் யூரியா, யூரிக் அமிலம், கிரியேட்டினைன், அமோனியா உப்புகள் போன்றன வெளியேறுகின்றது. அதேபோல் மூன்றாவதாக சிறுநீர் கழிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் காட்டப்படுகின்றது. அங்கே யூரியா, யூரிக் அமிலம், நீர், அமோனியா உப்புகள் போன்றவை அங்கே வெளியேற்றப்படுகின்றது. இந்த 3 படங்களையும் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை நீங்கள் இப்பொழுது இந்த செயற்பாடுகளின் போது மனித உடலில் இருந்து வெளியேற்றப்படுவதும் உடலுக்கு தீங்கு விளைவிப்பதுமான இந்த பதார்த்தங்கள் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது என்று உங்களால் சொல்ல முடியுமா? உடனடியாக குயிக்கா சொல்லணும். ரைட், கட்டிக்காரார்கள். சரிதானே? இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் கழிவு பதார்த்தம். அதாவது இந்த கழிவு பதார்த்தம் என்றதை நாங்கள் வரையறை செய்கின்ற போது கழிவு பதார்த்தம் என்றதை வரையறை செய்கின்ற போது மனித உயிர்க்கலங்களினுள் நடைபெறுகின்ற உயிர் ரசாயன தொழிற்பாடுகளின் விளைவாக தோன்றுகின்றதும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதுமான பதார்த்தங்களை நாங்கள் சொல்லுவோம் அனுசேப கழிவு பதார்த்தங்கள். பிள்ளைகள், எங்களுடைய உயிர்க்கலங்களில் நடைபெறுற உயிர் செயல்முறைகள் நடக்கிற நேரம் எங்களுடைய உடல்ல தோற்றுவிக்கப்படுறதும் அதே நேரம் எங்களுடைய உடலுக்கு பாதகமானதுமான அந்த பொருட்களை நாங்கள் சொல்லுவோம் அனுசேப கழிவு பதார்த்தங்கள் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய உடலால் என்னென்ன கழிவு பதார்த்தங்கள் வெளிவிடப்படுது என்று பார்க்குற நேரம் வெளிச்சுவாச வழி சுவாச பையால் வெளிவிடப்படுகின்றது, வியர்வை தோலால் வெளிவிடப்படுகின்றது, சிறுநீர் சிறுநீரகத்தால் வெளிவிடப்படுகின்றது. இந்த அனுசேப கழிவுகள் இயல்புகள் என்னென்ன என்று நாங்கள் நோக்கும் பொழுது இந்த அனுசேப கழிவுகள் எவ்வாறான இயல்புகளை கொண்டுள்ளன என்று நோக்கிற போது இது உடலுக்கு பயனற்றதான உண்டு. ஆகவே எங்கள் உடம்பில் இது இருக்க வேண்டிய பொருள் அல்ல. இரண்டாவதாக, அளவுக்கு அதிகமாக கலங்களினுள் சேருகின்ற போது அதாவது இந்த அனுசேப கழிவுகள் அளவுக்கு அதிகமாக கலங்களினுள் சேருகின்ற போது அது கலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். மூன்றாவதாக, நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்களாக இருக்கும். அவை இவ்வாறான இயல்புகளை உடையவைதான் இந்த அனுசேப கழிவுகளாக காணப்படும். இந்த கழிவகற்றும் தொழிற்பாடையும் நாம் நோக்குகின்ற பொழுது உயிர்க்கலங்களினுள் நடைபெறுகின்ற உயிர் இரசாயன தொழிற்பாடுகளின் விளைவாக உயிர் இரசாயன தொழிற்பாடுகள் என்ற பொழுது எங்களுக்கு நாங்கள் எங்களோட உடம்புக்குள்ள நடக்கிற பல்வேறு வகையான தொழிற்பாடுகள் பிள்ளைகள் சுவாசமாக இருக்கலாம், கழிவாக இருக்கலாம், சமிபாடாக இருக்கலாம், அதுமாதிரி நாங்கள் இங்கே பார்க்க போகிற எங்களோட கழிவகற்றலாக இருக்கலாம். எல்லாமே அந்த உயிர்க்கலங்களுக்கு நடைபெறுற உயிர் இரசாயன தொழிற்பாடுகளின் விளைவாக உண்டாகும் கழிவு பதார்த்தங்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற செயல்முறை கழிவகற்றல் எனப்படும். இந்த கழிவகற்றல் என்ற இந்த விஷயத்தை இல்லாட்டி இந்த கழிவகற்றல் என்ற இந்த விடயத்தை
சிறப்பான முறையில் நடாத்துறதுக்கு ஒழுங்கமைந்துள்ள எங்களோட உடல் தொகுதியை தான் நாங்கள் சொல்லுவோம் கழிவகற்றின் தொகுதி. இந்த கழிவகற்றல் என்ற இந்த செயல்முறையை வினைத்திறனாக மேற்கொள்வதற்காக எங்களோட உடம்பில் இருக்கிற உடல் தொகுதியை நாங்கள் சொல்லுவோம் கழிவு தொகுதி என்று சொல்றோம். அந்த அடிப்படையில் மாணவர்களே, நாங்கள் முதலாவதாக மனித சிறுநீர் தொகுதியை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். எங்களுடைய மனிதன் சிறுநீர் தொகுதியை பார்க்கிற போது மனித உடற்கலங்களினுள் நடைபெறுகின்ற அனுசேப ரசாயன தொழிற்பாடுகள் மூலம் உருவாகின்ற நைதரசன் கழிவுகளை அகற்றுகின்ற, இந்த நைதரசன் கழிவு என்றது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த நைதரசன் கழிவுகளை அகற்றுகின்ற பிரதான ஒரு தொகுதி தான் எங்களுடைய சிறுநீரக தொகுதியாக காணப்படுகிறது. இந்த சிறுநீரகத்தில் உற்பத்தி செய்யப்படுற நைதரசன் கழிவுப் பொருட்களை கொண்டு, இல்லாட்டி நைதரசன் கழிவுப் பொருட்கள் அடங்கிய அந்த திரவத்தை நாங்கள் சொல்லுவோம் சிறுநீர் என்று சொல்லுவோம். இந்த சிறுநீரில் காணப்படக்கூடிய நைதரசன் கழிவுகளாக யூரியா, யூரிக் அமிலம், கிரியேட்டினைன், இதை விட சில அமோனியா உப்புகளும் காணப்படலாம். இவ்வாறான பொருட்கள் எங்களுடைய சிறுநீரில் காணப்படக்கூடிய பதார்த்தங்களாக இருக்கும் பிள்ளைகள். இந்த எங்களுடைய மனித சிறுநீரக தொகுதியை நாங்கள் பார்க்கல, இங்கே எங்களுக்கு 2 சிறுநீரகங்கள் அல்லது ஒரு சோடி சிறுநீரகங்கள் காணப்படுகின்றது, சிறுநீர் பை காணப்படுகின்றது, சிறுநீர் கான்கள் காணப்படுகின்றது, சிறுநீரக குருதி கலன்கள் காணப்படுகின்றது. இவை அனைத்தும் ஒழுங்காக சேர்த்து ஒன்றாக சேர்த்து நாங்கள் சிறுநீர் தொகுதி என அழைக்கின்றோம். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் மனித சிறுநீர், அந்த மனித சிறுநீரகத்தை நாம் நோக்குகின்ற பொழுது சிறுநீரகமானது இடுப்பின் பின்புறமாக, அதாவது நாங்கள் எங்களுடைய கையை இடுப்பில் இப்படி வைக்கிற நேரம் இந்த பெருவிரல் எங்களுடைய பின்பக்கத்துக்கு போகும். இந்த பெருவிரல் பின்பக்கத்தில் போகிற நேரம் அந்த பெருவிரல் தொடுற இடம் இடுப்பின் பின்புறமாக வயிற்றுக்குழியினுள், அதை எங்களுடைய உடம்பை நாங்கள் நெஞ்சரை வயிற்றுக்குழி என்று 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். இதில் அந்த வயிற்றுக்குழி பகுதியில் அது வரும். அந்த வயிற்றுக்குழியில் முள்ளந்தண்டு என்பின் இருபுறமாகவும், இங்கே தரமிழில் கற்றிருக்கிறீங்க, முள்ளந்தண்டுள்ள விலங்குகள், முள்ளந்தண்டற்ற விலங்குகள், முள்ளந்தண்டு என்பு கோர்வை அதெல்லாம் கற்றிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் முள்ளந்தண்டுகளின் பின்னால் இருக்கு. அதன் இருபுறமாகவும் நாங்கள் இடுப்பில் கையை வைக்கிற நேரம் இந்த பெருவிரல் குறிக்கிற இடம் எங்களுடைய சிறுநீரகம் அமைந்துள்ள இடமாக இருக்கும். இந்த சிறுநீரகமானது வளர்ந்த மனிதனில் ஏறத்தாழ 13 சென்டிமீட்டர் நீளமாகவும் 6 சென்டிமீட்டர் அகலமுடையதாகவும் காணப்படும். இந்த சிறுநீரக நாடியால், அதாவது நாங்கள் பொதுவாக பிள்ளைகளே எங்களுடைய உடம்பில் இருக்கிற எல்லா அங்கங்களுக்கும் குருதியை வழங்குபவை நாடிகள். அந்த அடிப்படையில் சிறுநீரகத்துக்கு குருதியை வழங்குறது சிறுநீரக நாடி. இந்த சிறுநீரக நாடியால் குருதி கொண்டு போய்க்கல அதில் இருக்கக்கூடிய குருதி விநியோகம் மூலம் அதில் இருக்கிற சிறுநீரகத்துக்கு போகிற நேரம் அதில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் அங்கே சிறுநீரகத்தால் வடிக்கப்பட்டு சிறுநீரக நாளம் மூலம் திருப்பி அந்த குருதி கொண்டு செல்லப்படும். இங்கே நாங்கள் எங்களுடைய மனித சிறுநீரகத்தை நோக்கிற போது இந்த சிறுநீரகத்தில் நெடுக்குவெட்டு முகத்தை நாங்கள் அவதானிச்சமாக இருந்தால், இங்கே நெடுக்குவெட்டு முகம் உங்களுக்கு திரையில் காட்டப்பட்டிருக்கு. இந்த நெடுக்குவெட்டு முகத்தை நாங்கள் அவதானிக்கும் போது பிள்ளைகள் அதை பின்வரும் பகுதிகளாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம். ஒன்று நாங்கள் மேற்பட்டை என்று சொல்லலாம், இரண்டாவதாக மைய வளையம் என்ற பகுதியை ஏற்படுத்தலாம், மூன்றாவதாக சிறுநீரக இடுப்பு எனும் பகுதியை நாங்கள் ஏற்படுத்தலாம். இந்த 3 பகுதிகளையும் நாங்கள் சிறுநீரகத்தை நெடுக்கு வெட்டாக, குறுக்கு வெட்டு நெடுக்கு வெட்டு என்று 2 வெட்டுகள் இருக்கு. குறுக்காக வெட்டுவது குறுக்கு வெட்டு, நெடுக்காக வெட்டுவது நெடுக்கு வெட்டு. அப்போ இந்த நெடுக்கு வெட்டாக நாங்கள் வெட்டும் பொழுது இந்த 3 பகுதிகளையும் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் நாங்கள் சிறுநீரகம் பற்றி பார்க்கின்ற போது மேற்பட்டையிலே அதிகளவான குருதி குழாய்கள் காணப்படுறதால இது கொஞ்சம் கடும் நிறத்தில் காணப்படும். அங்கே நீங்கள் இந்த படத்திலையும் பார்க்கலாம் போலே கொஞ்சம் ஒரு டார்க் கலராக காட்டப்படுது, கொஞ்சம் கடும் நிறத்தில் காணப்படும். அதில் மைய வளையத்தில் சிறுநீரக கூம்பகங்கள் என்ற அந்த அமைப்பு காட்டப்படுது. அந்த நீல நிற இதில் அதை காட்டுறாங்க. அந்த கூம்பகங்கள் காட்டப்படுது. கூம்பகத்தின் உச்சி சிறுநீரக இடுப்பு எனும் பகுதியில் இணைஞ்சிருக்கும். அந்த கூம்பகத்தில் உச்சிகள் எல்லாம் சேர்ந்து சிறுநீரக இடுப்பு என்ற பகுதியில் இணைஞ்சிருக்கிறத நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மனித சிறுநீரகம் தொடர்பாக நாங்கள் மேலும் பார்க்குற நேரம் சிறுநீரக இடுப்பானது சிறுநீரக காணில் திறக்கிறது. இந்த சிறுநீரக நாடிகள் மூலம் கொண்டு வரப்படுற இந்த கழிவு பதார்த்தங்கள் சிறுநீரகத்தால் வடிகட்டப்பட்டு எங்களுக்கு சிறுநீராக உருவாக்கப்படும். குருதியிலிருந்து கழிவு பதார்த்தங்கள் வேறாக்கப்பட்டு சிறுநீர் காணினூடாக சிறுநீர் பையில் தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்ற
கழிவுடன் கூடிய பாய்மம். வடியாக கவனிக்கணும் பிள்ளைகள், குருதியிலிருந்து கழிவு பதார்த்தங்கள் வேறாக்கப்பட்டு சிறுநீர்காணினூடாக சிறுநீர் பையில தற்காலிகமாக சேமிக்கப்படுற கழிவோட கூடிய அந்த பாய்மத்தை நாங்கள் சொல்லுவோம் சிறுநீர் என்று சொல்லிக்கொள்வோம். இந்த சிறுநீரங்களுக்கு என்ன விதமான கூறுகளை கொண்டிருக்கும் என்று நாங்கள் நோக்கிற போது, ஒரு சுகதேகியான மனுஷன் நோய்களற்ற ஒரு சுகதேகியில் குறியில் இருக்கக்கூடிய கூறுகளாக நாங்கள் இந்த பின்வருவனத்தை நாங்கள் அட்டவணை சொல்லலாம். நீர் 95% காணப்படும். நீர் தான் கூடிய அளவில் இருக்குது. யூரியா 2% காணப்படும். உப்புக்கள் 2% காணப்படும். அதே மாதிரி யூரிக் அமிலம் 0.03% அளவில் காணப்படும். இந்த பெருமானங்கள் எங்களுக்கு ஏன் தேவை என்று பார்த்தோம்டா, ஏன் சிறுநீரில் இருக்கக்கூடிய இந்த பதார்த்தங்கள் அளவு எங்களுக்கு தேவை என்று பார்த்தோம்டா, சிறுநீரில் உள்ள கூறுகள சதவீதத்தை அதில் நிறத்தை நாங்கள் அறிவதன் மூலம் இந்த கூறுகள அளவு என்ன இருக்கு, அதில் சிறுநீர் நிறங்கள் என்ன இருக்கு என்றதை நாங்கள் வச்சுக்கொண்டு என்னென்ன நோய்கள் எங்களில் இருக்குன்றதை நாங்கள் இலகுவாக இனங்காண்றதுக்கு இது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அதே வேளை பிள்ளைகளே, எங்களுடைய சிறுநீர் பைக்குள்ள தற்காலிகமாக சேமிக்கப்படுற அந்த சிறுநீர் பைக்குள்ள சிறுநீர் நிரம்பியவுடன் எங்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படும். எங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுகின்றது. அந்த உணர்வு உண்டாகின்ற பொழுது நாங்கள் அதை சிறுநீர் வழி மூலம் வெளியேற்றப்படும். அது சிறுநீர் என அழைக்கப்படும். இந்த அடிப்படையில் சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் இல்லாட்டி நோய்களை நாம் நோக்குகின்ற பொழுது பிள்ளைகளே, 3 வகையான நோய்கள் ஏற்படுகின்றது. ஒன்று, சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாதல். சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாதல். இரண்டாவதாக சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுகின்றது. மூன்றாவதாக சிறுநீரகம் தொற்றுக்கு உள்ளாகின்றது. இந்த 3 விடயங்கள் சிறுநீரகத்தை பாதிக்கின்ற நோய்கள் இல்லாட்டி கோளாறுகளாக அமையும். இந்த சிறுநீரகத்தில் கற்கள் எனும் பொழுது சிறுநீரகங்களில் கால்சியம் ஆக்சலேட்டு எனப்படுகின்ற உப்புக்கள், சிறுநீரகங்களில் கால்சியம் ஆக்சலேட்டு எனப்படுகின்ற உப்புக்கள் பளிங்காவதனால் சிறுநீரகத்தில் அந்த கற்கள் போன்ற அமைப்புகள் தோன்றும். இது சிறுநீரக கற்கள் எனப்படும். இந்த சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான காரணத்தை நாம் நோக்குகின்ற பொழுது போதிய அளவு நீர் அருந்தாமை, சில வகையான உணவுகள், அதாவது ஆக்சலேட்டை அதிகம் கொண்ட உணவுகளை நாம் உண்கின்ற பொழுதும் இது ஏற்படும். அடுத்தது முக்கியமானது, மாணவர்களை பொறுத்தளவில் சிறுநீர் கழித்தலை தாமதப்படுத்துகின்ற பொழுதும் இந்த சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. இங்கே ஒரு சிறுநீரகத்தில் கற்கள் உள்ள முறையும் அந்த கற்கள் அகற்றப்பட்ட நிலையிலும் அங்கே உங்களுக்கு படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறுநீரக செயலிழப்பு தொடர்பாக நோக்குகின்ற பொழுது பிள்ளைகளே, சிறுநீரகத்தின் செயற்பாடுகள் பாதிப்படைந்து சிறுநீரகம் சேதமடைதல், சிறுநீரகத்தினுடைய செயற்பாடு பாதிப்படைந்து சிறுநீரகம் பாதிப்படைகிறது நாங்கள் சிறுநீரக செயலிழப்பு என்று சொல்றோம். இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட காரணம் நாங்கள் பார்க்குற நேரம் ஒன்று நாங்கள் சொல்லலாம், பார உலோகங்களும் நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்களும் எங்களோட உடம்புக்குள்ள சேர்றதாக இருக்கு. எங்களுடைய சூழலில் பார உலோகங்கள் என்று இருக்குது, அதுகளும் நச்சுத்தன்மையான பதார்த்தங்களும் எங்களோட உடம்புக்குள்ள போகிற நேரம் அந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நீண்டகால நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறாக்களுக்கும் இது ஏற்படக்கூடியதாக இருக்கும். மேலும் நோய்களுக்கு நீண்ட காலமாக மருந்துகளை உள்ளெடுத்து வாராக்களுக்கும் இவ்வாறான நோய்கள் எல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எடுக்கிற மருந்துகள் எல்லாம் பிள்ளைகளே எங்களுடைய சிறுநீரகத்தால் போய் வடிகட்டப்படுது. ஆகவே அந்த மருந்துகள் சிறுநீரகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் உள்ளன. இங்கே சிறுநீரக செயலிழப்பு தொடர்பாக பாதிப்படைந்த சிறுநீரகத்தின் அமைப்புகள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் மூன்றாவது நோயா இதை தொடர்ந்து பிள்ளைகளே நாங்கள் இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நுகைப்பு, அதாவது டயாலிசிஸ் என்று சொல்கிற ஒரு முறையின் மூலம் நாங்கள் அவங்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் அகற்றி வழங்கப்படுற அவங்களுக்கு வழங்கப்படுற ஒரு சிகிச்சை முறை இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அடுத்த சிறுநீரக தொற்று, இந்த சிறுநீரகங்கள் அல்லது சிறுநீர் வழி அந்த இடங்கள் நுண்ணங்கிகளால் பாதிக்கப்பட்டு அந்த நுண்ணங்கிகளால் வேறு நோய்கள் ஏற்படுத்தப்படுமாயிருந்தால் அது சிறுநீரக தொற்றுக்கு உள்ளாதல் எனப்படும். அந்த அடிப்படையில் பல்வேறு வகையான சிறுநீரக தொற்று நோய்கள் உள்ளன. உதாரணமாக நீங்கள் அந்த நெப்ரைட்டிஸ் என்கின்ற அந்த நோயை கூட நாங்கள் நுண்ணங்கி தொற்றால் ஏற்படுகின்ற நோயாக குறிப்பிடலாம். இதனைத் தொடர்ந்து மாணவர்களே, கழிவகற்றலை வினைத்திறனாகவும் ஆரோக்கியமாகவும் செய்வதற்கு
நாங்கள் என்னென்ன விடயங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என நோக்குகின்ற பொழுது நாள்தோறும் போதிய அளவு சுத்தமான நீரை அருந்த வேண்டும். நாள்தோறும் சுத்தமான நீரை போதிய அளவுக்கு அருந்த வேண்டும். அதிகமான உப்பு புளிப்பு சுவையுடைய பதார்த்தங்களை நாங்கள் குறைக்க வேண்டும். மேலும் புகைத்தல் மதுபானம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். நீரழிவு நோய் நிலைகள் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அல்லது அதற்கான வைத்திய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக மருந்துகள் எடுக்கிறவர்கள் அந்த மருந்துகளை எடுக்கின்ற பொழுது சிறுநீரகங்களை பரீட்சிப்பதுடன் வைத்தியரனுடைய அந்த ஆலோசனையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் சிறுநீர் தொற்றை தவிர்த்துக் கொள்வதற்காக சிறுநீர் வழியை சிறந்த முறையில் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற விடயம் மனித நரம்பு தொகுதி. இந்த மனித நரம்பு தொகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இயைப்பாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற தொகுதியாக நரம்பு தொகுதி காணப்படுகின்றது. இங்கே நரம்பு இயைப்பாக்கம் எனவும் நரம்பின்றி இயைப்பாக்கம் எனவும் இரு வகையாக நாங்கள் அந்த இயைப்பாக்கத்தை வகைப்படுத்திக் கொள்கின்றோம். நரம்பு இயைப்பாக்கத்தில் மைய நரம்பு தொகுதி சுற்றியல் நரம்பு தொகுதி என்று இரு பிரிவுகள் காணப்படுகின்றது. இந்த மைய நரம்பு தொகுதியினுள் மூளையும் முன்னானும் உள்ளடக்கப்படுகின்றது. சுற்றியல் நரம்பு தொகுதியில் மண்டையோட்டு நரம்பும் முன்னான் நரம்பும் தன்னாட்சி நரம்பும் காணப்படுகின்றது. மூளையில் மூளையம் மூளி நீள்வளைய மைய வளையம் எனும் பகுதிகள் ஆராயப்பட இருக்கின்றன. அதேபோல தன்னாட்சி நரம்பு தொகுதி பரிவு பராவரிவு எனும் இரு நரம்பு தொகுதிகளை கொண்டதாக இருக்கும். இந்த விளக்கத்துடன் பிள்ளைகளை இந்த படத்தை நோக்குங்கள். இங்கே ஒரு கிரிக்கெட் வீரர் ஒரு பந்தை அடிக்கின்ற காட்சி இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அவர் இந்த பந்தை அடிக்கின்ற பொழுது முதலாவதாக பந்தை அவதானிக்க வேண்டும். அந்த பந்தை அவதானித்து பந்தை அடிப்பதற்கு அவருடைய கண் கை கால் எல்லா அங்கங்களும் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டும். இந்த ஒருங்கிணைப்பின் மூலம் அந்த அங்கங்களில் இருக்கிற தசைகள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த பந்து அடிக்கப்படுகின்றது. அப்ப இங்கே நடக்கின்ற இந்த செயற்பாடைத்தான் நாம் சொல்லுகின்றோம் இயைப்பாக்கம். இங்கே நடக்கின்ற இந்த செயற்பாடைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இயைப்பாக்கம். அதாவது புலனங்கங்களுக்கும் விளைவு காட்டிகளுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பின் மூலம் அகத்தேயும் புறத்தேயும் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப உடலை ஒருங்கமைக்கும் செயற்பாடு இயைப்பாக்கம் எனப்படும். அதாவது எங்களுடைய புலனங்கங்கள் விளைவு காட்டிகள் இடையில ஒரு ஒருங்கிணைப்பு மூலம் அது எங்களுடைய உடம்புக்குள்ளேயும் வெளியிலையுமாக இருக்கலாம் ஏற்படுத்தப்படுற ஒரு ஒருங்கமைப்பை நாங்கள் சொல்லுவோம் இயைப்பாக்கம் என்று சொல்லுவோம். அந்த பந்தை அடிக்கின்ற பொழுது பந்தை காண வேண்டும், பந்தை அடிப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும், அப்போதான் பந்து அடிபடும். இதை நாம் ஒரு உதாரணத்துக்கு கூட பார்க்கும் பொழுது இதே உதாரணத்தை பார்க்கும் பொழுது இந்த கிரிக்கெட் வீரர் பந்தை அடிக்கின்றார். இங்கே வாங்கியாக அதாவது அந்த பந்து வருவதை காண்கின்றது கண், அதாவது வாங்கி. அந்த பந்தை காணல் தூண்டல், வாங்கியால் பெறப்படுவது தூண்டலாக இருக்கும். அந்த பந்தை அடிக்கின்ற அந்த விடயம் துலங்கலாக இருக்கும். இங்கு விளைவு காட்டியாக கண்ணில் உள்ள தசைகள், கை கழுத்து கால்களில் உள்ள தசைகள் எல்லாம் இங்கு விளைவு காட்டிகளாக தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அந்த அங்கங்களுக்கு இடையிலான ஒரு ஒருங்கமைவு இல்லாட்டி ஒருங்கிணைவு நாங்கள் இயைப்பாக்கம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதேபோல் பிள்ளைகளே ஒரு ஆளுடைய பேரை சொல்லி கூப்பிட்டவுடன் திரும்பி பார்க்கிற நிகழ்வு இருக்கு. இங்கேயும் வாங்கியாக செவி காணப்படுகின்றது, தூண்டலாக ஒலி அல்லது அவருடைய பேர் காணப்படுகின்றது, துலங்கலாக அவர் தலையை திருப்புகின்ற அந்த நிகழ்வு அமைகின்றது, விளைவு காட்டிகளாக கழுத்தை திருப்புவதற்கு உதவுகின்ற அந்த கழுத்து தசைகள் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மனிதனுடைய விளைவு காட்டியாக தசைகளும் சுரப்பிகளும் இருப்பதை நாங்கள் எல்லைப்படுத்தலாம். மேலும் மனித உடலில் இயைப்பாக்கத்தை பின்வரும் காரணிகள் பின்வரும் முறைகளின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது. ஒன்று நரம்புகள் மூலமாக, மற்றது ஓமோன்கள் மூலமாக. இவை இரண்டின் மூலமாகவும் தான் எங்களுடைய மனித இயைப்பாக்கம் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நரம்பு இயைப்பாக்கம் என்பதை நோக்குகின்ற பொழுது நரம்பு தொகுதியில் நடைபெறுகின்ற இயைப்பாக்கம் நரம்பு இயைப்பாக்கம் எனப்படும். அதாவது நரம்பை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய அங்கங்கள் தொகுதிகளை எல்லாம் ஒன்றிணைக்கின்ற பொழுது அது நரம்பு இயைப்பாக்கம் எனப்படும் பிள்ளைகள். அதே போல நரம்பு இன்றி ஓமோன்கள் மூலம் எங்களுடைய உடல் தொழிற்பாடுகள் ஒன்றிணைக்கப்படுகின்ற போது அது நரம்பு இன்றிய இயைப்பாக்கம் அல்லது இரசாயன இயைப்பாக்கம் என அழைக்கப்படும். உதாரணமாக நீங்கள் இதுக்கு எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற வயர் இருக்கின்ற டெலிபோனையும் எங்களுடைய வயர்லெஸ் டெலிபோனையும் கூட நாங்கள் உதாரணமாக கொள்ளலாம். இந்த நரம்பு இயைப்பாக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மனித நரம்பு தொகுதி, மைய நரம்பு தொகுதி, சுற்றிய நரம்பு தொகுதி என இரு வகைப்படுத்தப்படுகின்றது.
அங்கே மைய நரம்பு தொகுதியில் மூளை முன்னான் காணப்படுகின்றது. இந்த விடயம்தான் இங்கே உங்களுக்கு இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. இங்கே மூளையும் முன்னானும் ஒருங்கே மைய நரம்பு தொகுதி என அழைக்கப்படுகின்றது. மூளையிலிருந்து முன்னானிலிருந்து வெளியேறுகின்ற நரம்புகள் சுற்றியல் நரம்பு தொகுதி என அழைக்கப்படுகின்றது. இந்த மைய நரம்பு தொகுதியை நோக்குகின்ற போது பிள்ளைகளே, மூளை முன்னான் இவை இரண்டும் தான் இந்த மைய நரம்பு தொகுதிக்குள் அடங்கும். இந்த மூளையினுடைய 3 பகுதிகள் இங்கு முக்கியமானது. ஒன்று மூளையம், இரண்டாவது மூளி, மூன்றாவது நீள்வளைய மைய விளையம். இவை 3 மூளையினுடைய முக்கியமான பகுதிகளாக அமைந்திருக்கும். இங்கே மைய நரம்பு தொகுதியினுடைய அந்த மூளையினுடைய அமைப்பும் முன்னானுடைய அமைப்பும் இங்கே உங்களுக்கு படமாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. இந்த மைய நரம்பு தொகுதியை பார்க்கின்ற போது இதில் நாங்கள் முன்னரே பார்த்தோம், மூளையும் முன்னானும் அடங்குகின்றதுன்னு சொல்லி. இந்த மைய நரம்பு தொகுதியை பாதுகாப்பதற்காக சில விசேட அம்சங்கள் காணப்படுகின்றது. ஒன்று, இந்த மூளை முன்னான் என்பவற்றை சூழ மூளைய முன்னான் சருமம் எனப்படுகின்ற விசேடமான ஒரு மென்சவ்வு காணப்படும். இதன் மூலம் மூளையும் முன்னானும் பாதுகாக்கப்படும். மேலும் மூளையை சுற்றி மண்டையோட்டி என்பும் முன்னானை சூழ்ந்து முள்ளந்தண்டு என்பு குறையும் காணப்படுகின்றது. இதுவும் எங்களுடைய மைய நரம்பு தொகுதியை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் பிள்ளைகளே. இந்த மூளைக்கும் முன்னானையும் சூழ்ந்து காணப்படுகின்ற இந்த பாய்மம் மூளைய முன்னான் பாய்மம் என விசேடமாக அழைக்கப்படும். இந்த மூளைய முன்னான் பாய்மத்தின் தொழிலை நாம் நோக்குகின்ற பொழுது அதிர்வுகளை அகத்துறிஞ்சல், போசனையை வழங்குதல், நுண்ணங்கி தொற்றிலிருந்து மைய நரம்பு தொகுதியை பாதுகாத்தல், இந்த 3 தொழில்களையும் இந்த மூளைய முன்னான் பாய்பொருள் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் நாங்கள் இந்த ஒட்டுமொத்தமாக மைய நரம்பு தொகுதியினுடைய தொழில்களை நோக்குகின்ற பொழுது முதலாவதாக மூளையில் இருக்கின்ற முதல் பகுதி மூளையம் எங்களுடைய சிந்தனை, ஞாபகம் போன்ற உயர் உள ஆற்றல் செயல்களை மேற்கொள்கின்றது. இரண்டாவதாக தூண்டல்களை இனங்காண்பதற்கு மூளையம் உதவுகின்றது. மூன்றாவதாக இச்சை வழி செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு உதவுகின்றது. இரண்டாவதாக இருக்கின்ற அமைப்பு மூளையில் மூளி உடலினுடைய சமநிலையை பேணுவதற்கு உதவுகின்றது. அசைவு மற்றும் அசைவுக்கான தசை இயக்கத்திற்கு உதவுகின்றது. மூளையில் உள்ள அடுத்த பகுதி நீள்வளைய மைய விளையம். இது இதய துடிப்பு, சுவாசம் போன்ற இச்சையின்றிய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றது. அதேபோல் எங்களுடைய முன்னானை நோக்குகின்ற போது உடலுக்கும் மூளைக்கும் இடையில் தகவல்களை கடத்துகின்ற தொழிலை மேற்கொள்கின்றது. இந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக மைய நரம்பு தொகுதி இவ்வாறான தொழில்களை மேற்கொள்வதை நாம் அவதானிக்கலாம். அடுத்த மாணவர்களை நாம் சுற்றியல் நரம்பு தொகுதியை பார்க்கின்ற பொழுது சுற்றியல் நரம்பு தொகுதியானது மண்டையோட்டு நரம்புகள் எனவும் முன்னான் நரம்புகள் எனவும் இருவகைப்படுத்தப்படுகின்றது. அதாவது நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது மூளையில் இருந்தும் முன்னானில் இருந்தும் உடல் முழுவதும் பரம்பி இருக்கின்ற அந்த நரம்புகள் சுற்றியல் நரம்பு எனப்படுகின்றது. மூளையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது 12 சோடி நரம்புகள் வெளிவருகின்றது. அதேபோல் முன்னானில் இருந்து பார்க்கின்ற போது 31 சோடி நரம்புகள் வெளிவருகின்றது. இவை அனைத்தும் ஒன்றிணைந்து சுற்றியல் நரம்பு தொகுதி என அழைக்கப்படுகின்றது. இங்கே மனித உடலில் சுற்றியல் நரம்பு தொகுதிகள் பரம்பியுள்ள விதம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுற்றியல் நரம்பு தொகுதிகளின் தொழில்களை நோக்குகின்ற போது பிள்ளைகள் சுற்றியல் தொகுதி என்னென்ன தொழில்களை செய்து பார்த்தோம்னா, புலனங்கங்களில் இருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கணத்தாக்கத்தை கடத்துகின்றது. எங்களுடைய வாங்கிகள், புலனங்கங்கள், இதிலிருந்து மைய நரம்பு தொகுதி என்ற மூளை அல்லது முன்னாள் இதுக்கு கணத்தாக்கத்தை கடத்துகின்றது. மேலும் மைய நரம்பு தொகுதியில் இருந்து விளைவு காட்டிக்கு கணத்தாக்கத்தை கடத்துவதையும் இது தொழிலாக மேற்கொள்ளுகின்றது. இந்த நரம்பு கணத்தாக்கமானது ஒரு மின் ரசாயன செயற்பாடாகவே கருதப்படுகின்றது. இங்கே அந்த அமைப்பும் காட்டப்பட்டுள்ளது. இங்கு நரம்பு தொகுதி பாதுகாக்கப்படுவதற்கு நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நோக்கின்ற பொழுது எங்களுடைய நரம்பு தொகுதி சிறப்பாக அல்லது பாதுகாக்கப்படுவதற்கு நாங்கள் சில செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, சிறு வயதிலிருந்து சமநிலையான உணவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய உணவு சமநிலை உணவாக இருந்தால் எங்களுடைய நரம்பு தொகுதி சிறப்பான நிலையில் இருக்கும். இரண்டாவதாக, சிறு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் விபத்துக்களில் இருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பாதுகாக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த நரம்பு தொகுதி பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் தாய் போஷணிமிக்க உணவுகளை உள்ளெடுக்க வேண்டும். மற்ற விளையாட்டு, உடற்பயிற்சி, பாரம் தூக்குதல் இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் சரியான கொன்னிலைகளை பயன்படுத்தி சரியான முறைகளை பயன்படுத்தி மேற்கொள்ள வேண்டும்.
மேலும் அதிக விழிப்பு, இதுவும் கூட எங்களோட நரம்பை பாதிக்கக்கூடியது. அதை தவிர்க்க வேண்டும். மேலும் நுண்ணறிவை வளர்க்கின்ற பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது அது எங்களுக்கு நரம்பு செயற்பாட்டை கூட்டக்கூடியதாக இருக்கும். மேலும் மனவழுத்த நிலைமைகளை கட்டுப்படுத்தி பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் நாங்கள் நரம்பு தொகுதியை பாதுகாத்துக் கொள்ளலாம். நாங்கள் அடுத்ததாக மனித தோலை நோக்குவோம் மாணவர்களே. நாங்கள் எங்களுடைய மூன்றாவது கழிவகற்றும் அங்கமாக மனித தோல் காணப்படுகின்றது. எமது உடலில் உள்ள அல்லது மனித உடலில் உள்ள மிகப்பெரிய புலனங்கம் தோலாகும். வளர்ந்த மனிதரில் தோலானது 4.5 கிலோகிராம் திணிவுடையதாகவும் 1 தொடக்கம் 2 சென்டிமீட்டர் தடிப்புடையதாகவும் காணப்படுகின்றது. மனித தோலை நாங்கள் பொதுவாக இருவகைப்படுத்திக் கொள்கின்றோம். ஒன்று மேற்றோல் எனவும் இரண்டாவதாக உட்தோல் எனவும் வகைப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த தோலினுடைய கட்டமைப்பு இங்கே உங்களுக்கு படமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படத்தை நீங்கள் உங்களோட பரீட்சைகளுக்கு இந்த படம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு பிள்ளைகள். அவை இந்த படத்தை குறிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மேற்றோலை நாங்கள் பார்க்கல, இது புறத்தே காணப்படுகின்ற ஒரு படையாக காணப்படும். இது பல கலப்படைகளால் ஆக்கப்பட்டது. இந்த மேற்றோல் பல கலப்படைகளால் ஆக்கப்பட்டது. வெளிப்புறமாக நிலையற்றதும் உயிரற்றதுமான கலங்களை கொண்டிருக்கும். இதில் இந்த கலப்படைக்கு இது தினமும் அகற்றப்படுவதால், இந்த மேற்றோல் தினமும் அகற்றப்பட்டு கொண்டிருப்பதால் புதிய புதிய கலங்கள் அதை பிரதியீடு செய்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் மேற்றோல் கலங்களில் மெலனின் எனும் நிறப்பொருளும் காணப்படுகின்றது. இந்த மெலனின் நிறப்பொருள் தோலின் மீது விழுகின்ற புற ஊதா கதிர்களிலிருந்து, எங்களுடைய சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களிலிருந்து உடலை பாதுகாக்கின்ற தொழிலை மேற்கொள்ளும். அடுத்ததாக உட்தோல், மேற்தோலின் கீழ்ப்பக்கமாக காணப்படும் பகுதியை நாங்கள் உட்தோல் என சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் இது மேற்தோலை விட சற்று தடிப்பானதாக காணப்படும். உட்தோலில் வியர்வை சுரப்பி, நெய் சுரப்பி, தசை, நரம்பு, குருதிமயிர் குழாய் போன்ற பல விடயங்கள் காணப்படும். உட்தோலின் கீழாக அடிப்பேசி எனப்படும் இழையம் காணப்படுகிறது. இதில் கொழுப்பு சேமிக்கப்பட்டிருக்கும். இந்த தோலின் தொழில்களாக நாம் பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பு போர்வையாக தொழிற்படுகின்றது, உடல் வெப்பநிலையை சீர்படுத்துகின்றது, புலனங்கமாக தொழிற்படுகின்றது, விட்டமின் டி தொகுப்பதற்கு பயன்படுகின்றது, கழிவங்கமாக தொழிற்படுகின்றது. இவ்வாறான தொழில்களை தோல் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தோலை ஆரோக்கியமாக பேணுவதற்கு பிள்ளைகள் நாங்கள் சில வழிமுறைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக போசாக்கு மிக்க உணவை உட்கொள்ள வேண்டும். போசாக்கு மிக்க உணவை உட்கொள்வது தோலை ஆரோக்கியமாய்த்திருப்பதற்கான ஒரு முறையாகும். இரண்டாவது, தோலை முறையாக பராமரிக்க வேண்டும். நாங்கள் தோலை சிறந்த முறையில் முறையாக பராமரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, சூரிய ஒளியிலிருந்து தோலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதிக சூரிய ஒளியில் படாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, புகைத்தல், மதுபானம் பாதிப்படைய செய்யும். ஆகவே அவற்றை நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, ஏனைய முறைகள் என குறிப்பிடப்படுகின்றது. இங்கே ஏனைய முறைகள் எனும் பொழுது எங்களுடைய உடைகள் மற்றும் நாம் தோல் தொடர்பான ஏதும் வருத்தங்கள் ஏற்படுகின்ற போது உடனடியாக வைத்தியரை நாடுதல், இவ்வாறான விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த தோல் தொடர்பான நோய்களை நோக்கின்ற போது பிள்ளைகள், தோலில் ஏற்படக்கூடிய நோய்களை நாம் அவதானிக்கின்ற போது தேமல் வாரதை நாங்கள் சொல்லலாம், தோல் உரிதலை சொல்லலாம், தோலில் பருக்கள் வாரதை சொல்லலாம், முகப்பரு தோன்றுவதை சொல்லலாம், காலடியில் தோல் உலர்ந்து வெடிப்பதை சொல்லலாம், எக்ஸிமா போன்ற வருத்தங்களையும் குறிப்பிடலாம். இவ்வாறான நோய்கள் தோல் தொடர்பான நோய்களாக காணப்படும். அந்த நோய்களுக்குரிய சில படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. மேலுமானவர்களே, இறுதியாக எங்களுடைய பாடநூலில் உங்களுடைய விஞ்ஞானம் பகுதி 2 பாடநூலில் 16ஆம் 17ஆம் பக்கத்தில் உள்ள இந்த பாடவிடயம் தொடர்பான பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் இந்த பாடம் தொடர்பான மேலதிக விளக்கத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்வீர்கள். நாங்கள் இறுதியாக இன்று கற்ற விடயங்களை நோக்குகின்ற பொழுது மனிதனில் உள்ள கழிவகற்றும் தொகுதியையும் அது தொடர்பான விடயங்களையும் பார்த்தோம். சிறுநீரக தொகுதி, நரம்பு தொகுதி, தோல் என்பவற்றின் பாதுகாப்பு முறை, அவற்றில் ஏற்படக்கூடிய நோய்கள் போன்றவற்றையும் நாங்கள் அறிந்து கற்றிருந்தோம். இத்துடன் இன்றைய இந்த பாடலகு நிறைவு பெறுகின்றது. பிள்ளைகளே, மீண்டும் மற்றொரு வித்தியாவச நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.